திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்கு உண்டான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம், இறை வழிபாடு, பரிகாரங்கள் போன்ற பல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதம் பிப்ரவரி 4ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பொதுவா உங்க ராசி அதிபதி வக்ரம் ஆச்சுனாலே நிறைய குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள், அதிவேகம், அதே போல பார்த்துட்டீங்கன்னா எதற்கு பயணம் பண்றீங்க, ஏன் போறீங்க அப்படிங்கிறது தெரியாது. உங்களுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உங்களுடைய ராசி அதிபதியும் 2 பேருமே ஒரே கிரகம் தான். அப்போ அந்த குரு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருப்பார்? தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும், தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கல, தொழில் நிலைகளாக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே குரு வக்ர காலத்துல கொடுத்துருப்பார். இப்ப வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா தொழில நல்ல மாற்றங்கள், தொழில நல்ல லாபங்கள், உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள், தாமதங்கள் இதெல்லாமே விலகும். மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கனாலும் கூட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சு ஒரு நீட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ரகதியில குழந்தைகளால பிரச்சனைகள் வந்திருக்கும். தங்கம், பணம் இது எல்லாமே தொலைஞ்சிருக்கலாம், அல்லது அடமானத்துக்கு போயிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்திருக்கும். இப்ப இது எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாயும் பாருங்க, உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல வக்ரமாகிறார். 2ஆம் அதிபதி வக்ரமான என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு பேச்சால பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும், பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க, அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும், பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், அப்பா உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது, உயர்கல்வி படிக்கிறதுல ஏதாவது தடை தாமதங்கள், குரு மூலமாக ஒரு சரியா குருவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது, இது போல நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இப்போ அந்த செவ்வாயும் 24ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப 24ஆம் தேதிக்கு மேல 2 கூடையவர் 4ல நிற்கும் பொழுது வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, பண வரவு அதிகரிக்கிறது, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்பா மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, அவர்கள் மூலமாக அவர்களுடைய சொத்துக்கள் உங்க கை சேர்றது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3, 8 கூடையவர். இந்த 3, 8 கூடையவரான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளே உச்சம் பெறுகிறார். அப்போ 3ஆம் அதிபதி உச்சமானால் கடுமையான முயற்சி, கடுமையான காரிய ஜெயங்கள் பண்றது, முயற்சி செய்து ஜெயிக்கிறது, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது. அப்ப 8ஆம் அதிபதி உச்சமானா 8ங்கிறது விபரீத ராஜயோகம், திடீர் வருமானங்கள், திடீர் பணவரவு அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. அப்ப இந்த 8ஆம் அதிபதி சுக்கிரன் நீங்க உச்சமாகும் பொழுது இதெல்லாமே திடீர் வருமானங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா அங்க ராகு இருக்கிறார். ராகு யாருன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, உழைப்பில்லாம ஈஸியா பணம் வர்றது எல்லாமே 8ஆம் இடமும் ராகுவால வர்றது. அப்ப இது 2 பேருமே சேர்ந்து இருக்கும் பொழுது மீன ராசிக்கு இந்த மாதம் தை அமாவாசைக்கு மேல உழைப்பில்லாம ஈஸியா பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது எப்படின்னா 1 மடங்கு போட்டீங்கன்னா பல மடங்கு திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான கிரக சேர்க்கையாக இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு. ஆனா 8ஆம் இடம் சொல்றது உங்களுக்கு அவமானத்தையும் சொல்லும், அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவமானப்படுற கிரகமும் உங்களுக்கு ராகுவை ஏற்படுத்தும். அதே போல உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் அதை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா சுக்கிர திசையில ராகு புத்தியோ அல்லது ராகு திசையில சுக்கிர புத்தியோ, சுக்கிரன் ராகு சாரமோ ராகு சுக்கிரன் சாரமோ, சுக்கிரன் நிக்கிற வீட்டுல இருந்து 1, 5, 9, 7ல ராகு இருந்தாலும் சுக்கிரன் ராகு சேர்க்குது. இது மகாலட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, மிகப்பெரிய ஆசைகள், மிகப்பெரிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இப்போ இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கையும் இதுதான். அப்போ ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக ஒரு பழிபாவங்களோ ஒரு கெட்ட பெயரும் வரும். அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆனா அதே போல உங்களுக்கு பழிபாவங்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இது எப்படின்னா இந்த சுக்கிரன் ராகுங்கிறது பெண் சாபத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறது எப்படின்னா உங்க பங்காளி உறவுகள், உங்க குடும்பம், உங்க வம்சம், உங்க தலைக்கட்டு இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பெண்கள் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. பெண்களுடைய சொத்தை அபகரிச்சுக்கிறது, பெண்களை ஏமாத்துனது இதெல்லாம் தான் பெண் சாபத்தினருக்கு வரக்கூடிய ஒரு பலன். அப்போ இதுல இருக்கக்கூடிய உங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய
பெண்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு நிம்மதியா இருக்க மாட்டாங்க, கணவர் விட்டு பிரிந்து வாழ்றவங்களா இருப்பாங்க, சிறு வயதிலே விடோ ஆனவங்களா இருப்பாங்க, சிறு வயதிலேயே ஒரு 10 வயசு 20 வயசுக்குள்ளே குழந்தை இறக்குறது, பெண் குழந்தைகள் இறக்குறது, இதெல்லாமே பெண் சாபத்தினுடைய உச்சம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்து உங்க குடும்பத்துல அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்னு அர்த்தம். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். என்னதான் சுக்கிரன் ராகு சேர்க்கை பண வசதி பெரும்பாலான கொடுத்துட்டாலும், மகாலட்சுமி யோகத்தை பெரும் அளவுக்கு கொடுத்துட்டாலும் கூட இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இது போல சில பிரச்சனைகளை சைட்ல கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அதுலயே கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும். அடுத்தது புதன். இந்த புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 11ல இருந்து லாபத்தையும் ஓரளவுக்கு பணவரவையும் கணவர் மூலமாக மனைவி மூலமாக உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த 11ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு போனா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும், தாய்க்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும், மனசு கொஞ்சம் சஞ்சலமாகும், உடம்பு கொஞ்சம் பாதிக்கும். வீடு மனை சொத்து சுகங்கள் உங்களுக்கு 24ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் கொடுத்தாலும் கூட அதுல கொஞ்சம் குழப்பங்கள், வாங்கலாமா வேண்டாமா, சொத்துக்கள் இது கிடைக்குமா கிடைக்காதா, வண்டி வாகனத்துல ஏதாவது செலவு பண்றது, வீட்டுக்காக மனைக்காக செலவு பண்றது, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 4-12 தொடர்பு ஏற்படுதான் டிரான்ஸ்பர் கிடைக்கும்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு இடம் விட்டு இடம் மாறுறீங்க, வீடு விட்டு வீடு மாறுறீங்க, ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுறது, இதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அதுவே உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் ஆகிறதால அது உங்களுக்கு கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி 11ல இருக்கார் 12ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 6 11ல இருந்தா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடலாம். நல்ல வருமானத்தோட நல்ல லாபத்தோட கிடைப்பதற்குண்டான வேலை வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் சனியோட சேர்ந்து 12ஆம் வீட்டுல நிக்கிறார். உங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சனி சூரியன் சேர்க்கைங்கிறது கவர்மெண்ட் ஜாபை குறிக்கக்கூடியது, மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடியது, அரசு சம்பந்தப்பட்ட தொழில், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில், அரசாங்கத்தால் வரக்கூடிய வருமானங்கள், அது எந்த வருமானம், முதியோர் உதவித்தொகையா வரைக்கும் கூட இருக்கலாம், அது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சனி சூரியன் சேர்க்கை இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்குதுன்னா இது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சூரியன் யாரு உங்களுக்கு 6ஆம் அதிபதியா, 6 தானே வேலை வாய்ப்புகள். அப்ப அந்த 6ஆம் அதிபதி சனியோட சேர்றப்போ ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா உண்டு. அல்லது கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க டிரான்ஸ்பர் ஆகுறீங்க, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறீங்க, ரொம்ப நாள் கிடைக்கவே மாட்டேங்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதை நீங்க மூவ் பண்ணும் பொழுது நிச்சயமாக அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இயற்கையாகவே சனியும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா, ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகவே ஆகாது. ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது, 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, அல்லது பேசினா சண்டை தான் வரும். இப்படிதான் இருக்கும் ஆண் ஜாதகத்துல. இதே பெண் ஜாதகமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவும் பொண்ணு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, அதே போல அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அப்பா பொண்ணுக்காக சொத்தையே எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட உண்டு. ஆனா இதே ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா சொத்து பிரச்சனை பண்ணுவார், பரம்பரை சொத்து, இது சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாமே பிரச்சனை நடக்கும் சனி சூரியன் சேர்க்கைகளா இருந்தா. ஆனா சமுதாய லெவல்ல பெரிய லெவல்ல வந்துருவாங்க ஆண்கள். ஆண்கள் பெண்களாக இருந்தால் வீட்டுல ராஜா, ஆண்களாக இருந்தால் வெளியே ராஜா, அவ்வளவுதான். அப்போ கவர்மெண்ட் தொழில் கிடைப்பது, வெளியே சமுதாயத்துல நல்ல பெயர் போலா இருக்கிறது, ஒரு நல்ல பதவிகள் கிடைப்பது, வெளி வட்டாரத்துல பாத்தீங்கன்னா யாரை கேட்டாலும் உங்க பெயரை சொல்லக்கூடியது, இதெல்லாம் சனி சூரியன் சேர்க்கை இருந்தா நடக்கும். ஏன் சொல்றேன்னா இப்ப சனி சூரியன் சேர போறாரு. அப்போ உங்க ஜாதகம் அந்த சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக இதனுடைய தொடர்பு கவர்மெண்ட் வேலை இருக்குன்னு இருந்தால் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத தான் நாம இந்த பதிவுல சொல்லிக்கிறோம். பொதுவா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் பெரும்பான்மையாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். விபரீத ராஜயோகம் 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்துருச்சு, ராசிக்கு வந்துருச்சுனாலே மறைமுகமாக பினாமி பணம், அரசியல்வாதிகளுடைய பணம், சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்து சனி சூரியன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்குது, அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குதுனாலும் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய மறைமுக பணம் கூட உங்களுக்கு வரும். பினாமி பணம் வர்றது, யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வச்சுக்க, கொஞ்ச நாளாவது உங்க கையில அந்த ஒரு மாதமாவது அந்த பணப்புழக்கங்கள், அந்த கவர்மெண்ட் பணம் அப்படிங்கிறது புழங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசி. ஆனா இருப்பினும் உங்களுக்கு சனி 7.5 சனியாக இருக்கிறதுனால
எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றது அவமானத்தையும் சொல்லும், திடீர் வருமானத்தையும் சொல்லும். அதனால 8ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால உங்களுக்கு தசாபுத்தி, நேரங்காலங்கள், ஜாதகத்தினுடைய பலம் எப்படி இருக்கு, ஜாதகம் யோக ஜாதகமா, யோகம் இல்லாத ஜாதகமா, எதை மூவ் பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு சிந்திச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு பண்ணிடக்கூடாது. அது நமக்கு வர்றது ராகுங்கிறது ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அதனால ஏமாற்றப்படுவோமா இல்லது இது ஒரிஜினாலிட்டியா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து நீங்க செய்யணும். ஏன்னா ஒரிஜினாலிட்டியா இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு உங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பா நடக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில பண விரயமோ, நீங்க சம்பாரிச்ச காசு தேவையில்லாத விரயத்துக்கு போன போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஸோ உங்க ஜாதகத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை இருந்தா பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருங்க. செய்யாத தப்புக்கு ஏதாவது பழிபாவங்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சுக்கிரன் ராகு எந்த அளவுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கிறதோ அதே போல கொஞ்சம் கவனமாவும் இருந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அதே போல சனி சூரியன் சேர்க்கை குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் வெளி வட்டாரங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்ல, சமுதாயத்துல ஒரு பெயரை புகழையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.